ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினருக்கு எவ்வளோ டவுட்ஸ் ஃபிஷ் ஹாபியில் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இவருக்கு மீன் வளர்ப்பில் எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வரக்கூடிய டவுட் தான் உங்களுக்குமே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்போ என்ன டவுட்னா, நம்ம அடிக்கடி டேங்க் ஃபிட்டிங் இந்த மாதிரி நிறைய வெளியூர் போயிடறோம்ல. அப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம கிளம்பும் போது மட்டும் தான் ஃபீட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வரும்போது 3 days 4 days ஆகுது. அப்போ நம்ம ஃபீட் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம எந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபுட் அந்த மாதிரி இது ட்ரை பண்ணலாமா, இல்லை எந்த மாதிரி பண்ணணும்? ஓகே. ஸோ இவருக்கு இருக்கிற டவுட்டு பார்த்தீங்கன்னா, நிறையா ஊருக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கஸ்டமருக்கு நிறையாவே இருக்கும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் நம்ம இருப்போம். சென்னை போயிடுவோம், மதுரை போயிடுவோம். அந்த மாதிரி ஊர்களுக்கு அடிக்கடி போகிறதுனால மீனுக்கு ஃபீட் பண்ணுறது ஆரோக்கியமா, ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ஆரோக்கியமா, அல்லது ஹாலிடே ஃபுட் போகிறது ஆரோக்கியமா, அல்லது ஆட்டோ ஃபீடர் போகிறது ஆரோக்கியமா அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான தெளிவான வீடியோ கூட. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் டவுட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன்கள் கண்டிஷனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு மீனுக்கு டிசீஸ் இருந்தாலுமே உங்கள் டேங்கில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கடை செட்டப்பில் நம்ம இன்னும் வைக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாபி செட்டப்பில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கிறதுனால, அதே மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸோ அல்லது வீக்லி ஒன்ஸோ பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் ப்ராப்பராக போட்டு மீன்களை கண்டிஷனாக பார்த்துக்கிறோம். ஸோ மீன்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் ஃபிஷ்ஷுக்கு டிவார்ம் பண்ணுறோம். ஸோ டிவார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனோட வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வயிறு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளாம் 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம லூஸ் மோஷன் பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா உடம்பு ரெஃப்ரெஷ் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்டை நம்ம நம்மளுடைய மீன் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமே ஆட்டோ ஃபீடர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ஆட்டோ ஃபீடர் போட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கடையில் இல்லை, இப்போ மோட்டர் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குமா? ஓகே. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க? ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ ஏன் மோட்டர் ஆஃப் பண்ணுறீங்க? இப்போ தான் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட் ஆகாது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கலங்காது தண்ணி வாட்டரில் ஒன்றும் கலங்காது. இன்னொன்று மோட்டரில் போய் எங்கேயும் சிக்கிக்காது, சம்பிளே போய் சிக்கிக்காது. சரிங்களா? இந்த ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணுறதுனால 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மோட்டருக்கு ரெஸ்ட் கிடைக்குது. 2வது, மீனுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 கான்செப்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணும்போது மீனுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடுது. ஓகே, நம்ம ஃபீட் பண்ண போகிறாங்க, ஸோ நமக்கு இது ஃபீடிங் டைம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் மோட்டரில் ஆஃப் பண்ணிட்டோமா, அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா நிற்கிது. இதில் எங்கேயாவது ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டேங்கில் அந்த மாதிரி மீன்கள் உட்காராது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபீடை நோக்கி தான் வரும். ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, மீன்கள் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்ப் டேங்க் யூஸ் பண்ணுறோம். சம்ப் டேங்கில் ஃப்ளோட்டிங் பில்லட் போட முடியுமா, போட முடியாதா? போட முடியாதுண்ணா. ஏன்னா என்ன ரீசன்? சம்ப் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? அப்படி ஃப்ளோட்டிங் பில்லட் போட்டால் என்ன ஆகும்? இப்போ வாட்டரில் போடாமல் டைரெக்டாக சம்புக்கு வழியாக மோட்டர் வழியாக சம்புக்கு போயிடும். ஓகே. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பெலட் கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டிங் பெலட் போடும்போது பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நம்ம சம்ப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் ஆகிட்டு ஓவர்ஃப்ளோ பாக்ஸில் பூந்துட்டு சம்பில் வெளியே வந்துடும். அப்போ மீனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அப்போ மோட்டர் ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளோட்டிங் பெலட் போடுறதுமே சாத்தியமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே நம்ம சிங்கிங் பெலட்டுமே போட்டுருக்கோம். நம்ம 90% சிங்கிங் பெலட் தான் போட்டுருக்கிறோம். அந்த 10% பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பெலட்டை சிங்கிங் பெலட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம், மக்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெலட் போகிறதுனால மீனுக்கு ஆரோக்கியம். எப்பயுமே ஃப்ளோட்டிங் பிளட் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஏரை சேர்த்து இன்டேக் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஓகே. இதில் ஆட்டோ ஃபீடர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்செப்ட் மேக்ஸிமம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆட்டோ ஃபீடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு மிஷின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஆட்டோ ஃபீடர்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணி ஒரு லிமிடெட் குவான்டிட்டி போட்டு ஃபிஷ் ஃபுட் போட்டு டைமிங் செட் பண்ணிடுவோம். 12 hours வைக்கலாம், 24 hours வைக்கலாம். சரிங்களா? நம்மளோட விருப்பம். ஸோ நம்ம ஒரு 12 hours வச்சுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 hours ஒருக்கா அந்த மிஷின் சுற்றி இங்கே இருக்கிற ஃபீடு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் விழுவும். ஓகே. சிங்கிங் பெலட் போகிறதாவே வச்சுக்குவோம். இப்போ உங்களுடைய உடம்பு இன்னைக்கு நல்லா இருக்கு, நீங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நல்லா இன்னைக்கு சாப்பிட்றீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஃபீவர் வரும்போது உங்களால ஒரு 4 இட்லி சாப்பிட முடியுமா, அல்லது உங்க ரெகுலர் ஃபுட் சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ரெகுலர் ஃபுட்டு அப்போ உடம்பு செய்யாம நம்ம ஃபுட்டை கம்மி பண்ணிடுவோம். ஏன்னா
4 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றோம்னா ஒரு இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஓகே. இப்போ அதே கான்செப்ட் தான் அந்த மீனுக்கும். ஸோ நமக்கு என்ன கான்செப்ட்லாம் இருக்குதோ அதே விஷயம் தான் அந்த மீனுக்கு இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஜாலியாக ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு ஊருக்கு போயிட்டோம். ஸோ நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வந்து செட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த குவான்டிட்டியை ஃபிஷ்ஷால் கரெக்டாக சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபுட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட் ஆயிரும். டேங்கில் வந்து வாட்டரில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வாட்டர் ஃபுல்லாக டைக்லூட் ஆயிரும். அப்போ வந்து வாட்டர் ஃபுல்லாக கலங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது வந்து நம்ம எவ்வளோ ஹெவியான சம் சிஸ்டம் போட்டாலும் சரி, எவ்வளோ ஹெவியான ஃபில்டர்ஸ் போட்டாலும் சரி, ஃபுட்டு கண்டாமினேட் ஆகிட்டா ஃபில்டர்லாம் பார்த்துக்க முடியாது. ஓகேங்களா? அதாவது ஃபிஷ்ஷோட வேஸ்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஹெவியாக பார்த்துக்குமே தவிர்த்து ஃபுட்டு வந்து டைக்லூட் ஆகக்கூடிய விஷயம். அதில் டைக்லூட் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக கண்டாமினேட் ஆயிடும். கண்டாமினேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமோனியா வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலிடே ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹாலிடே ஃபுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செராமிக் கல் மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை போட்டு போனால் போதும், ஒரு வாரத்துக்கு வந்து மீன் வந்து அதை டைக்லூட் பண்ணி சாப்பிட்டுக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் போட்டு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக டைக்லூட் ஆகி கண்டாமினேட் ஆயிரும். ஆச்சுங்களா? அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து அது மீன்கள் வந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் இப்போ நம்ம எப்படின்னா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ராலோ அல்லது வந்து ஒரு குளுக்கோஸோ குடிச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாகவே இருந்துருமா? இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரால் இருந்துருமா? இல்லை, இருக்காது. எலக்ட்ராலுங்கிறது வந்து அடிஷ்னல் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபீடு எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாக எலக்ட்ரால் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எனர்ஜி இருக்காது இல்லையா? அதே மாதிரி விஷயம் தான். இப்போ வந்து அந்த ஃபீடு வந்து அந்த செராமிக் வந்து ஸோ அந்த ஆல் டே ஃபுட் வந்து போதுமானதாக பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்காது ஒரு பட்சம். 2வது பட்சம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒயிட் ஆயிரும். செராமிக் ஒயிட் ரிங் வந்து நீங்கள் கலக்கி விட்டுனா எப்படி சுண்ணாம்பு தண்ணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிரும். இப்போது நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து 80% வாட்டர் வந்து ஏற்றி இறக்கணும். ஏற்றி இறக்குனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுட்டுனால ஏற்பட்ட பாதிப்பு வந்து குறையும். ஒரு 2 ஃபீட் டேங்கில் ஒரு 2 ஹாலிடே ஃபுட்டு போடுறீங்க. ஓகேங்களா? அது ஒரு கண்டாமினேட் ஆகுது. இப்போ நீங்கள் 6 ஃபீட் டேங்கு 7 ஃபீட் டேங்க்லாம் வந்து ஆல்டே ஃபுட்டு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஃபுல்லாக ஒயிட் ஆயிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் டேங்கோட அளவு பொறுத்து என்ன பண்ணுவீங்க, அந்த செராமிக்கோட குவான்டிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கண்டாமினேட் ஆயிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபிஷ் வந்து சாப்பிடாமல் இருக்குது, அதுலேயே ஒரு டயர்ட் இருக்கும். இப்போ வாட்டர் கண்டாமினேட் ஆகிடுச்சு, 2வது டயர்ட் இருக்கும். 3வது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக கண்டாமினேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தவொடனே வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா புதுசாக வாட்டர் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், ஃபிஷ்ஷுக்கு ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இல்லைன்னா புது தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அவ்வளோ வாட்டருமே நீங்கள் ஏஜ்டு வாட்டராக வச்சுருக்கணும். ஸோ அப்படி வச்சிருக்கலனா கூட கண்டிப்பாக ஒரு 50% தான் ஏஜ்டு வாட்டர் வந்து வச்சுருக்கணும். அதுவும் இல்லைன்னா மீன் என்ன ஆகணும், புது தண்ணியில் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 நாள் ஆகும். சின்ன வால்யூமாக இருந்தால் அதுக்கு 1 நாள் ஆகும். பெரிய வால்யூமாக இருந்தால் 2 நாள்லேருந்து 3 நாள் கண்டிப்பாக வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்களால் 1 வாரம் வரைக்குமே சாப்பிடாம தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் வந்து ஐயோ பாவம் மீன் வந்து செத்து போயிருமே, மீன் சாப்பிடாமல் இருக்கே சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மீன்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணாலோ மீன்கள் வந்து கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணாமே போயிட்டீங்கன்னா கூட பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 4 நாள் 5 நாளாக ஒரு சில இடத்துல இருந்திருக்கோம். அந்த மாதிரி பிளேஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் மீனை பற்றி எந்த கவலையும் படவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட மீன்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மீன்கள் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மீன் கூட இருந்தது கிடையாது. ஏன்னா அது மீன்கள் வந்து சாப்பிடாம இருந்தால் கூட அது பசியில் கூட கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணிட்டாலோ அல்லது வந்துட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப நேரமாக தண்ணியில் ஊறி வந்து டைல்யூட் ஆனாலோ அதுக்கப்புறமே தான் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக தவிர்த்து நீங்கள் ஃபீட் பண்ணாமல் போகிறதுனால பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. ஏன்னா டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா லைட்டாக பாசி எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியுது இல்லையோ, மீன்களுக்கு வந்து அதுக்கு உணவுங்கிற போது அதை வந்து அது அழகாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க மீன்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா தரையை போய் நக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஏன் லீக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கு தெரியுது. அதனால் அதை போய் ஆரோக்கியமாக சாப்பிட்டு அதால் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதனால்
ஊருக்கு போகும்போது நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது ஒரு 4 days 5 days நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாராளமாக ஊருக்கு போயிட்டு வந்து அப்புறமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அளவாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு 10 pellet போகிறீங்கன்னா 5 pellet போட்டால் போதும். மெதுவாக உங்களுக்கு குவான்டிட்டி வந்து ரைஸ் பண்ணி ஒரு 2 days 6 வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் நீங்கள் ரெகுலரான குவான்டிட்டி கொண்டாந்துக்கலாம். வந்ததுமே நீங்கள் ஐயோ மீன் சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, படன்னு போட்டு ஃபுல்லாக கொட்டக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம பசியில் இருக்கோம்ல, ஒரு 2 நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், லிக்விட் ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா வயிறு ஃபுல்லாக குடல் சுருங்கி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரியாணி போட்டு அழுத்தனீங்க என்ன ஆகும், டைஜஸ்ட் ஆகாது. அதே கான்செப்ட் தான் மீன்களுக்குமே. வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் அளவாக போடணும். ஒரு 10 pellet சாப்பிடக்கூடிய மீனுக்கு வந்து ஒரு 5 pellet போட்டால் போதுமானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மெதுவாக சுறுசுறுப்பு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த pellet போடும்போது வந்து அடுத்த நாளுக்குள்ள போடும்போது மீன் ரெகுலரான உங்களுக்கு ரொட்டீனுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட். அதனால நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா 1 or 2 days வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 days 5 days ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 week 3 week போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டயோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ ஒரு கம்மி குவான்டிட்டி சொல்லிவிட்டு இந்த ஃபுட்டு மட்டும் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போட்டுருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் நீங்கள் எந்த மாதிரி பர்சன், நீங்கள் அடிக்கடி ஊருக்கு போகிற பர்சனா இல்லை வந்து ரொம்ப நாள் போனால் ஒரு 10 நாள் 15 நாள் தங்கக்கூடிய பர்சனாக சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ 2வது பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ உங்கள் நண்பர்கள்கிட்டையோ ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி கொடுத்து அந்த அளவு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஃபீட் பண்ண சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதே 1 week உள்ள வெளியூர் போகக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த கவலையும் படாதீங்க, உங்கள் ஃபிஷ் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக ஊருக்கு போயிட்டு தைரியமாக வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், புரியும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் வளர்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.